மக்களே, அதாவது இன்னைக்கு வந்து செலிப்ரேட்டிங் தேனிசை தென்றல் சுற்று நடந்துகிட்டு இருக்கு. தேவா சார் நம்ம கிட்ட இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து வர ஒரு வைப்ரேஷன், அவர்கிட்ட இருந்து வர ஒரு எனர்ஜி எல்லாம் ஒரு வேற லெவல் சார். அப்போ ரீசெண்டாக என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. உங்களுக்கு அவர் ரொம்ப பரிச்சயமானவர், ஆப்வியஸ்லி பரிச்சயமானவர். பட் என்னோட ஒருத்தர் இருக்காரு சார். அவரையும் வந்து இந்த மேடைக்கு நான் வந்து கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த அமேசிங்கான ஒரு செலிப்ரேஷன்ல இன்னும் ஒரு வைப்ரேஷன், ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். ஸ்ரீகாந்த் தேவான, என்னென்ன நம்ம எல்லா செட்டுலயும் நம்ம பிஸியா இருக்கோம். இன்னைக்கு டாடி வந்திருக்காரு நம்ம செட்டுக்கு. என்னோட குக்குப்பா ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்காக ஒரு பலத கைத்தட்டல் கொடுங்க. உங்களுக்கு எவ்ரி டே இஸ் அ செலிப்ரேஷன் மாதிரி தான் நீங்கள் எப்பவுமே சொல்லியிருக்கீங்க. அம்மா அப்பா அந்த லவ், அந்த ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட நாங்கள் அதை பார்த்து ரொம்ப அப்படியே வாவ் ஸோ க்யூட் அப்படின்னு நாங்கள் நினச்சி வியந்திருக்கோம், ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஸோ டுடே வி ஆர் செலிப்ரேட்டிங் யுவர் டாடி. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கடா? அப்பா பற்றி சொல்லும் 35 years ஆஃப் தேவான்னு சொல்லிட்டு அது விஜய் டிவி பண்ணுறது ஆஸ் அ சன்னா கண்டிப்பாக ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பான்னு ஒரு வார்த்தைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு வழினா எங்கள் அப்பா தான். அதாவது அவரை பற்றி சொன்னால் இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷோவை மாற்றணும். அதனால் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்ன வரைக்குமே டெய்லி வந்து அட்வைஸ் டெய்லி பண்ணுவார். நான் சொல்லுறது மட்டும் கொஞ்சம் கேளு, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுன்னு சொல்லுவார். ஸோ இன்ன வரைக்கும் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு காரணமே அப்பா தான். அப்பாவோட ஆதரவோட இந்த இசையமைப்பாளராக ஆகினேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தால் இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ அப்பாவோட ஆசீர்வாதம் எப்போதுமே நான் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மலை இறைவனை வேண்டிக்கிறேன். அதாவது என்கிட்ட கேட்டாங்க என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்பாக்குன்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு கொடுக்குறது என்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்குது? அப்பா தான் எனக்கு கிஃப்ட்டு. அப்பாவுக்கு வந்து முதல் படம் கிடைக்கும் போது 40 வயசு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு முதல் படம் கிடைக்கும் போது 20 வயசு. ஸோ ஏன்னா அவர் என்னை அழகாக வந்து வழி நடத்தி இன்ன வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவர் கை பிடிச்சி தான் நடந்துட்டுருக்கேன் இன்ன வரைக்குமே. அண்டு சமீபத்தில் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கும்பொழுது எல்லாமே சொன்னாங்க, இந்த அவார்டு யாருக்காக வாங்குறீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், இது என்னோட அவார்டு கிடையாது, அப்பாவோட அவார்டுன்னு சொன்னேன். எவ்வளோ கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். ஜென்மம் அடுத்த ஜென்மன்னு வந்தால் இதே அப்பா அம்மா தங்கச்சி மனைவி என்னோட அக்கா என்னோட சித்தப்பா இந்த ஃபேமிலி வரணும்னு கடவுள்கிட்ட எப்போதுமே வேண்டிட்டு இருப்பேன். ஸோ இந்த செலிப்ரேஷன்ல நீங்க எங்க கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்பா கம்போஸ் பண்ண சாங்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை நீங்க எங்களுக்காக ப்ளே பண்ண எங்க சூப்பர் சிங்கர் அது உங்க கூட சேர்ந்து பாட அண்ட் இதை நாங்க வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓகே தானே? கண்டிப்பா. பிளெஸிங்க விட்டோமே, அப்பா கிட்ட பிளெஸிங் வாங்கலாம் கண்டிப்பா. அப்பா இங்க வந்தா நான் சாஸ் சாதமா விழுந்துருவேன். டேபிள்ல இருக்கு. சார்ல அப்பாவா கேட்குறேன், இந்த வளர்ந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு விஷயம் ஒன்று இப்போ உங்களுக்கு சொல்லணும். இது எவ்வளவு தூரம் இந்த மரியாதை இருக்கு, பாசம் இருக்குன்னு அந்த ஒரு விஷயத்திலே தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகாந்த் நேஷ்னல் அவார்டு வாங்கினது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் ஸ்ரீகாந்த்கிட்ட ஒரு 10-15 தடவை சொல்லிட்டேன், நேஷ்னல் அவார்டு ஜனாதிபதி கூட இருக்கிற அந்த ஃபோட்டோவை நம்ம ஆஃபீஸ் ரூமில் மாட்டேன்ப்பா, மாட்டினா நல்லா பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு இதுவாக இருக்கணும்னா. ஆனால் அதை இன்னும் மாட்டலை ஸ்ரீகாந்த். அப்பாவுக்கு கிடைக்காத அவார்டை நம்ம எதுக்கு மாட்டணும்னு. அதுதான் பக்தி, அன்பு, மரியாதை.
நான் அதான் சொன்னேன், ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்க சார் ஸ்ரீகாந்த் அண்ணா. ரொம்ப ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்க. அது உங்களுக்கும் சரி உங்க மனைவிக்கும் அது வந்து போய் சேரும். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா உங்களுக்காக அவர் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்க இங்க இருந்து பாக்குறீங்களா இல்லை அங்கே உட்காந்து பார்க்கணும்? அங்கேயே உட்காந்து பார்க்குறீங்க. ஓகே ஓகே டன். தேங்க்யூ தேவா சார், தேங்க்யூ. ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறா. விக்னேஷ், thank you very much for doing this for us. விக்னேஷ் ப்ரோ சூப்பராக பண்ணீங்க ப்ரோ. கிரேட் ப்ரோ, கிரேட் கிரேட் ப்ரோ. அதாவது அப்பா வந்து இந்த சாங் ஏன் ஸ்பெஷலாக வாசித்தேன்னா, எப்போதுமே வந்து நம்ம ஸ்டுடியோவில் ஒரு பியானோ இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சாமி பாட்டு எப்போதுமே ப்ளே பண்ணிவிட்டு எப்போதுமே இந்த பாட்டு தான் வாசிப்பார். அதை தெரியாமல் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அவருக்கு முன்னாடி இந்த சாங் நான் வாசிக்க ரொம்ப பெருமையாக இருக்கேன். அதனால் ஸோ ஹாப்பி ஸோ ஹாப்பி. சார், இந்த பாட்டை கேட்டு ரஜினி சார் ஏதோ பயங்கரமா ஏதோ ஒன்று சொன்னாரு அப்படின்ற ஒரு ஸ்டோரி நாங்க கேள்விப்பட்டோம். அவர் மாதிரியே வேற நீங்க இமிடேட் வேற பண்ணி அதை இது பண்ணுவீங்களாமே? இல்ல என்ன ஞாபகமா உனக்கு? ஞாபக சக்தி அப்படியே வரும் சார். அது இப்படி இந்த பக்கமா வரும் சார். அது வேற மாதிரி. அது இந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணி ரஜினி சார் அவர்கிட்ட ஒரு கேசட் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அவங்க வீட்டுக்கு. அம்மா நம்ப மாட்டீங்கம்மா, அந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு 80 தடவை போன் பண்ணினார். 80 தடவை பண்ணினார். இது அவர் கேட்டுட்டு இருப்பார், அப்புறமா கேட்பார் இல்லையா நான் சொல்றத. 80 தடவை இந்த ஒரு பாட்டுக்காக ஒரு ராகவேந்தர் டாலர் வச்சு ஒரு செயின் எனக்கு அண்ணாமலை ஆடியோ எனக்கு கிஃப்டா கொடுத்தார். சார் 80 தடவை ஃபோன் பண்ணிருக்காரு. ஒரு ஃபோன் கான்வர்சேஷனாவது பண்ணி கட்டுங்க சார். 80 தடவை அவர் தான் பேசினார், நான் பேச மாட்டேன். தேவா சார் சூப்பர் தேவா சார். எப்படி சார் அப்படி நல்லா அவர் பேசுவார், ரொம்ப பிடிக்கும். அவர் பாதி தான் பேசுவார்மா, பாதி ஆக்ஷன்லயே நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கு அந்த ஸ்டைல் எல்லாம், சாரோட ஸ்டைல். மனோ சார் எப்படி பேசியிருப்பாரு? இப்போ தேவா சார், மனோ சார் வந்து இப்போ பேசுவார். தேவா சாருக்கு கால் பண்ணுங்க. ட்ரிங் 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 ட்ரிங். வணக்கம் தேவா சார். சார் சார் நீங்களா? வணக்கம் சார். அந்த பாட்டு என்ன ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ என்ன பண்ண அது சார் 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 தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் நீங்களே பாராட்டிட்டீங்க சார், அது போதும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
சூப்பர், லவ்லி. இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு அழகான ஒரு மொமெண்டோ ஒன்று தேவா சார் கையால் உங்களுக்கு ஒன்று நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்காக. ஆஸ் a token of love and respect, அண்ணா அப்பா கிட்டேருந்து உங்களுக்காக எங்களோட சூப்பர் சிங்கர் ஃபேமிலி சார்பா ஒரு சின்ன மொமெண்டோ. ஆண் பிள்ளையோ சாகும் வரை, பெண் பிள்ளையோ போகும் வரை, இரண்டும் காயும் வரை அழுதுவிட்டேன் நானவரை. தேங்க்யூ சார். அண்ணா நீங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் நிறைய விருதுகள் வாங்கணும், நீங்கள் பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து மியூசிக்கில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணி சும்மா விருதாக உங்களோட ஸ்டுடியோவில் நீங்கள் அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் வித் அப்பாஸ் பிளெஸிங்ஸ் அப்படின்றது தான் நாங்கள் சொல்லி ஆசைப்படுறோம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.